இந்த வீடியோல நம்ம நெறைய படங்களோட வசூல பார்க்க போறோங்க. முக்கியமா லீடரா இருக்கட்டும், காளிதாஸ் 2 இருக்கட்டும், இது இல்லாம நீலிரா அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு. கார்மேனி செல்வம் அப்படிங்கிற படம் வந்திருக்கு. இதெல்லாம் தமிழ் படங்கள். இந்த படங்கள் டே 2 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. மலையாளம்ல வாழ 2 அப்படிங்கிற படம், அந்த படம் செம்ம கலெக்ஷன் அத பார்ப்போம். அது இல்லாம இன்னும் சில படங்கள் போன வாரம், அதுக்கு முந்தின வாரம் வந்த படங்கள்ல யூத் துரந்தர் 2 பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த படங்களோட வசூலையும் பார்ப்போம். இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். இப்ப ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் வெக்டர் ஆர்ட்டா வச்சிருந்தேன். ஒரு கார்ட்டூன் லுக்ல வச்சிருந்தேன். நெறைய பேரு இத தப்பா தான் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சில பேர் மட்டும் தான் சரியான பதில். என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைதேகி காத்திருந்தால் படத்துல வந்து ராசாத்தி ஒண்ணு அப்படிங்கிற பாட்டு, அந்த பாட்டுல வரக்கூடிய ஃப்ரேம் தான் இது. இத சரியா கெஸ் பண்ண முதல் 5 பேரு முகுந்தன், ராதிகா எம், விஷ்ணு சுந்தர், வெங்கடேசன், அப்புறம் இசட்எஸ்ஓ அப்படிங்கிற ஒரு ஐடி, வேர்ல்டு மணி கிங். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி அப்படிங்கிற படம் நேத்து 10வது நாள் இந்தியால 6,29,00,000, டோட்டலா 42,30,00,000 இந்த படம் இந்தியால கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படம் உலகம் முழுக்க $390 மில்லியன் கடந்திருக்கு. 3,600 கோடிக்கு மேல போய்கிட்டு இருக்கு. பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. $200 மில்லியன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இதோட பெரிய கலெக்ஷன் வரும்னு எதிர்பார்க்கலாம். இந்த சூப்பர் மேரியோ கேலக்சி மூவி நேத்து 2வது நாள் இந்தியால 1,83,00,000, டோட்டலா 2,96,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க இந்த படம் வந்து $129.4 மில்லியன், 1,200 கோடி கிட்ட வருது. இந்த படத்தோட பட்ஜெட் $110 மில்லியன். அப்புறம் ரப்டா ரேடியோ 3 அப்படிங்கிற ஒரு பஞ்சாபி ஃபிலிம் ரிலீஸ் ஆயிருக்கு நேற்று 2வது நாள். இந்தியாவில் 1,50,00,000, உலகம் முழுக்க 3,40,00,000. ஓவர்சீஸ்ல தான் பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. டோட்டலா இந்த படம் 2,85,00,000 இந்தியாலையும், 6,15,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 10 கோடி. 2 நாள்ல இந்த படம் ஓவர்சீஸ்லேயே பெரிய கலெக்ஷன் எடுத்துருச்சு. லவ் மாக்டெயில் 3 இந்த படம் நேற்று 17வது நாள் கர்நாடகாவில் 50,00,000, உலகம் முழுக்க 53,00,000, 15,41,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 12 கோடி பட்ஜெட். ராக்காசா அப்படிங்கிற தெலுங்கு படம் டே 2 ஆந்திரா தெலுங்கானால 2,85,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 38,00,000, ஓவர்சீஸ்ல 1,85,00,000, உலகம் முழுக்க 4,90,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 5,33,00,000 ஆந்திரா தெலுங்கானால 2 நாள்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 58,00,000, ஓவர்சீஸ்ல 2,67,00,000, 8,40,00,000 இந்த படம் வந்து 2 நாள்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. செகண்ட் டே ஒரு பயங்கர இன்க்ரீஸ் இருக்கு. 25 கோடி பட்ஜெட். அப்புறம் ஷர்வானந்த் அவர்களோட பைக்கர் அப்படிங்கிற படம் நேற்று 2வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 2,40,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 42,00,000, ஓவர்சீஸ்ல 55,00,000, உலகம் முழுக்க 3,37,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ டோட்டலா ஆந்திரா தெலுங்கானால 5,18,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 98,00,000, ஓவர்சீஸ்ல 1,38,00,000, உலகம் முழுக்க 7,54,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 40 கோடி பட்ஜெட். அதாவது ரக்கசா அப்படிங்கிற இந்த படத்தோட பைக்கர் படத்துக்கு கலெக்ஷன் கம்மியா தான் இருக்கு. வரப்போற நாட்கள்ல ஏதாவது பெரிய பிக்கப் இருக்கான்னு பார்ப்போம். அப்புறம் மலையாளம்ல ஆடு 3 அப்படிங்கிற படம் டே 17 கேரளால 90,00,000, உலகம் முழுக்க 1,08,00,000 வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா இந்த படம் இதுவரையும் 17 நாட்கள் 49,53,00,000 கேரளாலையும், 120,90,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 60 கோடி பட்ஜெட். பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. வாழ 2 இந்த படம் தாங்க பெரிய கலெக்ஷனுங்க. நேற்று 3வது நாள் கேரளால 7,05,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1,19,00,000, ஓவர்சீஸ்ல 9,83,00,000, உலகம் முழுக்க 18,07,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா 17,52,00,000 கேரளாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2,22,00,000, ஓவர்சீஸ்ல 19,78,00,000, உலகம் முழுக்க 39,52,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட்டே 10 கோடி தான். செம்ம கலெக்ஷன் எடுத்துருச்சுங்க. 3 நாள்ல கிட்டத்தட்ட 40 கோடி கிட்ட. கண்டிப்பா இந்த படமுமே ஒரு 100 கோடி வசூல் திரைப்படமா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். வாழ 1 வந்து ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்ல பிக்கப் ஆகி ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்த படம். இந்த படமுமே கிட்டத்தட்ட அப்படிதான் ஒரு பயங்கர பிளாக் பஸ்டரா அமைஞ்சிருக்கு. இந்த படம் நீங்க எத்தனை பேர் பார்த்துட்டீங்க? உங்க எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. தாய் கிழவி நேத்து 37வது நாள் தமிழ்நாட்டுல 16,00,000, உலகம் முழுக்க 17,00,000, 64,47,00,000 தமிழ்நாட்டிலையும், 81,55,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 10 கோடி பட்ஜெட். அப்புறம் கென் கருணாஸோட யூத் அப்படிங்கிற படம் நேத்து 17வது நாள் தமிழ்நாட்டுல 1,95,00,000, ஆந்திரா தெலுங்கானால 28,00,000, கர்நாடகால 11,00,000, அப்புறம் ஓவர்சீஸ்ல 15,00,000, உலகம் முழுக்க 2,56,00,000.
டோட்டலா இந்த படம் வந்து தமிழ்நாட்டுல 45 கோடியை கடந்திருக்கு. 45 கோடியே 31 லட்சம். ஆந்திரா, தெலுங்கானால 4 கோடியே 59 லட்சம். கர்நாடகால 3 கோடியே 77 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 65 லட்சம். ஓவர்சீஸ்ல 11 கோடியே 25 லட்சம். உலகம் முழுக்க 66 கோடியே 57 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 8 கோடி பட்ஜெட். இந்த படம் வசூல் ரீதியா தாய் கிழவியோட கம்மியா இருந்தாலுமே ரெக்கவரி பர்சன்டேஜ் வைஸ் தாய் கிழவியோட அதிகமா இருக்கு. அதை வரப்போற நாட்கள்ல நம்ம பார்ப்போம். துரந்தர் 2 நேத்து 17வது நாள் தமிழ்நாட்டுல 1 கோடி, ஆந்திரா தெலுங்கானால 2 கோடி 25 லட்சம், கர்நாடகால 3 கோடியே 95 லட்சம், கேரளால 50 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 23 கோடி 55 லட்சம், ஓவர்சீஸ்ல 10 கோடியே 63 லட்சம், உலகம் முழுக்க 41 கோடியே 88 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா 34 கோடியே 50 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 90 கோடியே 73 லட்சம், கர்நாடகால 120 கோடியை கடந்திருக்கு, கேரளால 17 கோடியே 93 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 916 கோடியே 44 லட்சம் ஹிந்தி பெல்ட்ல, ஓவர்சீஸ்ல 385 கோடி, உலகம் முழுக்க இந்த படம் 1565 கோடி 22 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 250 கோடி பட்ஜெட். துரந்தர் 2 பயங்கரமான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே நேரத்துல சவுத் இந்தியாலையுமே இது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு பண்ணியிருக்கு. அதாவது நான் சவுத் இந்தியன் பிலிம்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு கேட்டகரி எடுத்தோம் அப்படின்னா அதுல 2வதுல இருக்கு. மேபி ஹிந்தி படங்கும் போது முதலிடத்துல இருக்கு. இப்போதைக்கு நான் சவுத் இந்தியன் பிலிம்ஸ், அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த மாதிரி சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் இல்லாத திரைப்படங்கள் அதிகமா சவுத் இந்தியால கலெக்ட் பண்ண லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கு இப்போதைக்கு துரந்தர் 2. முதல் இடத்துல என்ன படம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவதார் 2 தான் இருக்கு. 270 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. இப்போ அதை இதை பிரேக் பண்ண போது, ஏன்னா இப்பவே 263 கோடி கிட்ட இந்த படம் வந்து சவுத் இந்தியால மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு. அந்த அளவுக்கு பெரிய கலெக்ஷன் சவுத் இந்தியால மட்டுமே. ஸோ சவுத் இந்தியால அதிக வசூல் பண்ண ஒரு ஹிந்தி படமும் இதுதான் இதுவரையும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க? உங்க எத்தனை பேருக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் ஹாப்பி ராஜ் அப்படிங்கிற படம் நேத்து 9வது நாள் தமிழ்நாட்டுல 40 லட்சம், உலகம் முழுக்க 43 லட்சம், 5 கோடியே 70 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 6 கோடியே 52 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 12 கோடி பட்ஜெட். அப்புறம் நீலிரா அப்படிங்கிற படம் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு. டே 1 நம்ம சொல்லல, டே 2 தமிழ்நாட்டுல வந்து 4 லட்சமும், இந்தியால வந்து 6 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா இந்த படம் 2 நாள்ல எவ்வளவு கலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 லட்சம் தமிழ்நாட்டிலையும் 15 லட்சம் இந்தியாலையும் கலெக்ட் பண்ணியிருக்குங்க. இந்த படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட 13 கோடி கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. பெரிய பட்ஜெட், ஆனா ரொம்ப ரொம்ப மோசமான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. மேபி வரப்போற நாட்கள் எப்படி பிக்கப் ஆகுதுன்னு பார்ப்போம். கார்மேனி செல்வம் அப்படிங்கிற படம் நேத்து 2வது நாள் தமிழ்நாட்டுல 7 லட்சம், இந்தியால 10 லட்சம், டோட்டலா தமிழ்நாட்டுல 16 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. இந்தியால 25 லட்சம், 4 கோடி பட்ஜெட். காளிதாஸ் 2 பரத் அவர்களோட திரைப்படம் நேத்து 2வது நாள் தமிழ்நாட்டுல 38 லட்சமும், இந்தியால 42 லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு. 75 லட்சம் தமிழ்நாட்டுல 2 நாள்ல கலெக்ட் பண்ணிருக்கு. இந்தியால 83 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 12 கோடி. லெஜெண்ட் சரவணா அவர்களோட லீடர் அப்படிங்கிற படம் நேத்து 2வது நாள் தமிழ்நாட்டுல 1 கோடியே 10 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 18 லட்சம், ஓவர்சீஸ்ல 15 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 43 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. டே 1ஓட டே 2 ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. ஸோ டோட்டலா 1 கோடியே 88 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 31 லட்சம், ஓவர்சீஸ்ல 26 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 45 லட்சம். ஸோ டே 1ஓட டே 2 ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலுமே இது பத்தாது, கண்டிப்பா பெரிய கலெக்ஷன் தேவைப்படுது. அப்புறம் நேத்து தமிழ்நாடை பொறுத்தவரையும் டாப் 5 யூத் வந்து முதல் இடத்துல இருக்கு. 1 கோடியே 95 லட்சம், லீடர் 2வது இடத்துல இருக்கு. 1 கோடியே 10 லட்சம், துரந்தர் 2 1 கோடி, ஹாப்பிராஜ் 40 லட்சம், காளிதாஸ் 2 38 லட்சம். இதுதான் நேத்து தமிழ்நாடை பொறுத்தவரையும் டாப் 5. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.